இன்று நான் திருச்சபை நான் இந்த மேடையில் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை பேசிட்டு போயிடக்கூடாது. மக்கள் மன்றத்தினுடைய கருத்து என்ன, திருச்சபை குறித்து நான் வேறு மேடையில் பேசினால் எப்படி பேசுவேன் என்பதையும் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நான் அமரணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மதம்னா என்ன? மதம் தேவைதானா? முதலில் தோன்றிய நிறுவனம் எது தெரியுமா? குடும்பம் தோன்றுச்சா மதம் தோன்றுச்சா? எது தோன்றியது? குடும்பம் தோன்றல, மதம் தான் தோன்றியது. முதலில் தோன்றியது மதம், குடும்பம் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அதாவது முதல்ல நம்மலாம் ஆதிகால பொது உடைமை சமூகத்தில் நாடோடிகளா வேட்டையாடிகளா காட்டில் உலாத்திட்டு இருக்கும் பொழுது நமக்கு முதலில் இயற்கை குறித்த புரிதல் கிடையாது. இப்போ நம்ம சயின்டிஃபிக் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நமக்கு மழைன்னா என்ன, மின்னல்னா என்ன, எல்லாத்த பற்றியும் நமக்கு இப்போ தெளிவு இருக்கு. ஆனால் ஆதிகால மனிதனுக்கு தெரியல. அப்போ திடீர்னு எங்கேயாவது சல்ஃபர் பற்றிக்கிட்டு எரியும், உடனே கொல்லி பிசாசுவாங்க. திடீர்னு காடு பற்றிக்கும். திடீர்னு ஒரு நல்லா கூட வந்த ஒரு குழுவில் இருந்த ஒருத்தன் படுத்துவான். அவன் நோயால படுத்தானா இல்லை அவன் மரணிச்சு செத்து போயிட்டானான்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணாங்க, அவன் பக்கத்தில் ஒருவேளை அவன் ஏஞ்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் தானியங்கள் கொஞ்சம் ஆயுதங்கள் இதெல்லாம் அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவன் ஒரு வேலை எழுந்திருச்சானா அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு வச்சுட்டு போனாங்க. அப்போ சிறிது காலம் பொறுத்து அப்போல்லாம் கருவிகள் கிடையாது. கருவிகள் இல்லாதனால லைட்டாக மண்ணை தோண்டிட்டு அங்கே அப்படியே புதைக்கிற பழக்கம் தான் இருந்தது. அப்போ அந்த தானியங்கள்லாம் என்ன ஆகும்னா மழை வந்தவொடனே முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். அது முளைச்சவொடனே அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, என்னடா இது தானியம் தானே வச்சோம், இவ்வளோ விளைச்சல் இருக்கு, இவ்வளோ விளையுது. இப்படி தான் அவன் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான். விவசாயத்தோட பலி கொடுக்கணுன்ற ஒரு பழக்கத்தையும் என்ன பண்ணுறான், ஒருத்தர் பலி கொடுத்தா அங்கே நிறைய விளைச்சல் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறான், கனெக்ட் பண்ணுறான். அப்போ விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான் ஆதிகால மனிதன். விவசாயத்தை இது எதற்காக சொல்றேன்னா, இந்த புரியாத விஷயங்கள் தான் அவனுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு, ஒரு அமானுஷ்ய சக்தி நமக்கு மேல இருக்கு. ஏன் திடீர்னு காடு எரியுதுன்னு புரியல. அப்படி தோன்றியதுதான் மதம். மதம் தப்பு கிடையாது. எப்ப தப்பு வருது, ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்கு மதம் இருக்கும் பட்சத்தில் அதுல தப்பே கிடையாது. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக நிறுவனமயமாகி அந்த அமைப்பிற்காகவே மக்கள் இருக்கணும் அப்படின்னு நிலைமை மாறும் பொழுதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் போர்களை எதிர்க்கிறோம். போரை எதிர்க்கிறோமா இல்லையா? இப்போ கூட பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் நடக்குது, போரை எதிர்க்கிறோம். உலக போர்கள் நடந்திருக்கு, போரையெல்லாம் எதிர்க்கிறோம். ஆனால் திருச்சபை நடத்திய போர் 200 ஆண்டுகளையும் மிஞ்சியது. சரிங்களா? அதனால் மதத்தின் பெயரால் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தது அதிகம். போர்களில் இறந்தவர்களை காட்டிலும் மதத்தின் பெயரால் நடந்த வன்முறைகள் அதிகம். ஆகையால் நாம் இதிலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மதம் என்கிற ஆயுதத்தை தான் இன்னைக்கு RSS என்ன பண்ணுது, பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுது, ஒற்றுமையா இருக்கிறவங்கள அதாவது ஒரு வெறித்தனமா எதுவும் இருக்கக்கூடாது. வெறித்தனம் என்ன பண்ணுன்னா வெறுப்பை ஏற்படுத்தும். அது அவனுக்கு சூழ்ச்சி செய்வதற்கு வழிவகை செய்யும். மணிப்பூர் ஏன் பற்றி எரிஞ்சது? நம்ம நினைச்சுக்கிறோம் மணிப்பூர் எரிஞ்சிச்சு, எல்லாரும் குரல் கொடுத்தோம். ஆனா அதனுடைய உண்மையான காரணம் என்ன? அங்க குக்கி பழங்குடிகளை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு போனாங்களா இல்லையா? கொடூரமா கொடூரம், உச்சக்கட்ட கொடூரம். யார் செய்வது? மெய்தி பெண்கள் செஞ்சாங்க. மெய்தி சமூக பெண்கள் இப்படி குக்கி பழங்குடி பெண்களை நிர்வாணப்படுத்துவதற்கு உடந்தையா இருந்தாங்க. பெண்களுக்கு பெண்கள் அங்க இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? இதன் பின்னாடி யாரு சூழ்ச்சிதார
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவர்கள் தான். இவர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்த கூட்டத்தை என்ன சொல்லிட்டாங்க? இன ரீதியாக அவர்களை பிளவுபடுத்துறாங்க. நீ மெய்தீனோ, நீ குக்கினோ அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடை நீங்க பெறணும், நீங்களும் ட்ரைபல் ஸ்டேட்டஸை பெறணும்னு சொல்லிட்டு அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு பகைமை ஏற்படுத்துறாங்க. அதற்கு முன்னாடி அந்த மெய்தி பெண்கள் யாரை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள்னா அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க அசாம்ல நிர்வாணமாக பெண்கள் நின்று போராடினார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்துல எங்க அசாம் ஆர்மி ரேப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு 40-50 வயது பெண்கள் நிர்வாணமாக நின்று போராடினார்கள். அந்த போராட்ட காட்சியை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். நினைவுக்கு தான் தெரியல. அப்ப இராணுவத்தினுடைய சிறப்பு அதிகாரத்தை எதிர்த்து போராட்ட அந்த பெண்கள் எப்படி மாறிட்டாங்க? யாருக்கு எதிராக திரும்பிட்டாங்க? அப்பாவி பழங்குடி குக்கி பெண்களுக்கு எதிராக திருப்பப்பட்டார்கள் என்பதுதான் விஷயம். இந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களே. ஆகையால் உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கு. எல்லோருக்கும் நல்ல உங்களை எல்லாம் நெறிப்படுத்துவதற்கு இத்தகைய ஒரு சூழல் இருக்கு. இது கிடைக்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்களை போன்ற அமைப்புகள் ஓரளவுக்கு அவர்களை என்ன பண்ணிக்கிறோம், அவர்களுடைய கல்வி மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, பழங்குடி மக்கள் இயல்பிலேயே பொது உடைமை சிந்தனையுடையவர்கள். இயல்பிலேயே அந்த ஆணாதிக்கம் இருக்காது. இந்த ஆணாதிக்கத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னா நல்லா கூர்ந்து ஆய்வு பண்ணீங்கன்னா எங்கு ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும்னா பார்ப்பன சமூகத்தில் தான் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சாதி படிநிலையில் மேலே போக போக அங்கே ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும். கீழே இறங்க இறங்க உழைக்கும் சமூகத்திட்ட என்ன இருக்காது? ஆணாதிக்கம் இருக்காது. அங்கே பெண்கள் சொல்லுவாங்க, நீயும் வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு போகிறேன் போடா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? இண்டிபெண்டா நிற்கிறதுக்கு பெண்களுக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். உழைக்கும் பெண்கள்கிட்ட தான் அது இருக்கும். மேட்டுக்குடி பெண்கள்கிட்ட என்ன இருக்காது? அந்த துணிச்சல் இருக்காது. ஆகையால் தான் சொல்றோம், இந்த படியில மேல போக போக ஆணாதிக்கம் கூடுது, கீழே இறங்க இறங்க அந்த சமத்துவம் இருக்கு. அதனால தான் பழங்குடி பெண்கள்கிட்ட ஒரு 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க, 2 பேரும் குதிப்பாங்க, 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? முடிவுகள் எடுப்பாங்க. பெரிய பங்களா கட்டணும் அப்படின்லாம் அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது. லிவிங் இந்த ப்ரெசன்ட்னா அது அவங்கள்ட்ட தான் பார்க்க முடியும். நிகழ்காலத்தில் வாழற ஒரு தன்மை, இவ்வளவு ஒரு அற்புதமான பண்புகள் பழங்குடி மக்களிடம் இருக்கிறது. அதுபோல் நரிக்குறவர்கள்ட்ட வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் பார்ப்போம். 2 கேட்டகரி இருக்கும். கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிய நரிக்குறவர்கள் இருப்பாங்க, மாறாதவர்கள் இருப்பாங்க. 2 பேரையும் நாங்கள் டிஃப்ரென்ஸை பார்ப்போம். பார்த்தா கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர்கள்ட்ட என்ன இருக்கும்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் டைம் கீப் அப் பண்ணுவாங்க. அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கும். மீட்டிங்க்கு வாங்கினா கரெக்டாக வருவாங்க. அந்த கத்துற பழக்கம் அது எல்லாத்துலேருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், சுத்தம், சுகாதாரம், எல்லா விஷயங்கள்லையும் கிறிஸ்தவத்துக்கு மாறிய நரிக்குறவர்கள்ட்ட என்ன இருக்கும்? மாற்றங்கள் பெரிதளவு காணப்படும் தொடர்களே. ஆகையால் நாங்களே சொல்லுவோம், பேசாம இந்த பாஸ்டர் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, இவரோடு செல்லுங்கள் என்று நாங்களே சிலரை ஊக்குவிப்போம் தொடர்களே. இப்படிதான் நேரம் ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இது குறித்து கேள்விகளை எழுப்பினால் அது குறித்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சால் விளக்கம் அளிக்கிறோம்.